ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? நைட்டு 9 o'clock ஆகுது. ஏதோ பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளால ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்காக கவலைப்படுறேனே தெரியாம சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க. நான் சும்மா தான் பாத்தீங்கன்னா எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போற அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா சும்மா வண்டியில எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். மறுவார்த்தை சொல்லாம சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் தனியா நைட்டு 9 மணிக்கு வெளியில வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நைட்டு வெளியே போனது இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. நைட்டு வெளியெல்லாம் போயிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் எப்போவுமே ஒன்று என் தம்பி கூட இருப்பான், இல்லை எங்கள் அப்பா இல்லைனா அம்மா யாராவது கூட இருப்பாங்க. அப்படியும் இல்லை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக நைட்டு 9 மணிக்கு வண்டியில் வெளியில் வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரம்லாம் வண்டியில் போகலை பார்த்துக்கோங்க. சும்மா பக்கம் தான் போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் கடையில் சரியான கூட்டமாக இருந்து பின்ன எனக்கும் வாங்கி தின்னணும்னு ஆசை வந்துட்டு எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு நான் என் தம்பியை தான் ஓத்திரிச்சிட்டு இருப்பேன் பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணி எனக்கு வரும்போது காளான் வாங்கிட்டு வா, நூடுல்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானே தனியா வந்து வாங்க வந்திருக்கேன். இந்த அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு நல்லா பிடிக்கும் பாத்துக்கோங்க. அந்த வகையில நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூடுல்ஸும் காளானும் தான் அவங்க கிட்ட செய்ய சொல்லி கேட்டிருந்தேன் பாத்துக்கோங்க. அங்கேயே இருந்து சாப்பிடலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா பயங்கர கூட்டமா இருந்துச்சு. நிறைய ஃபேமிலி அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாவுக்கும் ஷேர் பண்ணியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளானும் நூடுல்ஸும் வாங்கினேன். எதுக்குன்னே தெரியாம சோகமா இருந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கூட மனசுல பாரமே இல்ல பாத்துக்கோங்க. வெளியே போயிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸா எனக்கு ஃபீல் ஆச்சு. வந்ததும் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச நூடுல்ஸும் சரி காளானும் சரி நல்லா தின்னாச்சு. உங்க அப்பா எங்க போறேன்னு கூட கேட்காம உன்னை வெளியே விட்டாங்க அப்படின்னு கேட்பீங்க. கேட்டாங்க எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்பா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, சும்மா வண்டியில பக்கத்துல வர போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். உண்மையா பாத்தீங்கன்னா நான் லைஃப்ல எடுக்கிற லைஃப் டிசிஷனுக்கா இருக்கட்டும், ஏதாவது சின்ன சின்ன ஆசைகளுக்கா இருக்கட்டும், எதுக்குமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நோ சொன்னதே கிடையாது. என் அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி. அதுவே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன்.